இந்தியால இருக்க நிறைய பேர் பாடி ஏன் இப்படி இருக்கு? கை கால் ஒல்லியா, சதை கம்மியா, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த இடுப்பை சுத்தி இருக்க வெயிஸ்ட் ஏரியால ஃபேட் அதிகமா சேர்ந்திருக்கு. இத இந்தியன் ஸ்கின்னி ஃபேட் பாடி டைப் அப்படின்னு சொல்றாங்க. இது நார்மலா பார்க்கும்போது ட்ரெஸ் பண்ணியிருக்கும் போது இவங்க நார்மல் பர்சன் மாதிரி தான் இருப்பாங்க. இதுவே ட்ரெஸ் இல்லாம பார்க்கும்போது இந்த ஃபேட் அதிகமா இருந்து வித்தியாசமான ஒரு ஆளா தெரிவாங்க. இத நம்ம வீட்லயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஏன் நம்மள நிறைய பேர் கூட இப்படி இருக்கலாம். இந்த மாதிரி பாடி டைப் இருக்க ஒரே காரணத்தால இந்தியா வேர்ல்டு டயபெட்டிஸ் கேபிட்டலா இருக்கு. அதுவும் இந்தியாவிலே எந்த ஸ்டேட்ல அதிகமா இந்த டயபெட்டிஸ்ன்ற சக்கரை நோய் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கு. We are on the way to become the diabetes capital of the world. 70 million diabetes cases. What is the reason for this? It is lifestyle or it is hereditary? இந்த பாடி டைப் ஏன் நமக்கு வந்தது? இந்த பாடி டைப்பால டயபெட்டிஸ்ன்ற சுகர் வர்றதுக்கான காரணம் என்ன? இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க கலைச்செல்வன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டயபெட்டிஸ்ன்ற சக்கரை நோயை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது ஏன் இந்தியால சவுத் இந்தியால இருக்க மக்களுக்கு அதிகமா வருதுன்றத பத்தி தெரிஞ்சுக்குவோம். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச காலத்துல மட்டும் இந்தியால 20க்கும் மேற்பட்ட ஃபெமைன் வந்திருக்கு. அதாவது இந்த பஞ்சம் சொல்லப்படுறது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால மோஸ்டா விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே மழையை டிபெண்ட் பண்ணி தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மழை ஒரு டைம் பெய்யலைன்னா அந்த டைம்ல மகசூல் கம்மியா இருக்கும். ஆனா பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா மகசூல் கம்மியா இருந்தா இதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ்னு கேட்க மாட்டாங்க. அவங்க முன்னாடியே எவ்வளவு சொல்லியிருக்காங்க, ஒரு இடத்துக்கு இவ்வளவு ஒரு ஏக்கர்னா 10 மூட்டை தரணும்னா அந்த 10 மூட்டை கேட்பாங்க. இப்ப மழை பெஞ்சு 10 மூட்டை தான் விளைஞ்சிருக்குன்னா அந்த 10 மூட்டையும் பிரிட்டிஷே வாங்கின்னு போயிடுவாங்க. இதனால மக்களுக்கு ஒரு ஈவனான சாப்பாடு கிடைக்காது. அதாவது இப்போ ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடுன்ற மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால மட்டுமே இந்தியால 8 கோடிக்கு மேல மக்கள் செத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதனால நம்ம பாடி டைப் என்ன ஆச்சுன்னா கம்மியான உணவு தான் நமக்கு கிடைக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணணுன்ற மாதிரி நம்ம பாடி மாறிடுச்சு. இப்போ டயபெட்டிஸ்னா ஃபர்ஸ்ட் எப்படி வரும், அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். Myth is that only by eating the sweet you will become diabetic. It's not like that. The overall quantity, the calorie, the carbohydrate content of the food, they all are responsible. நார்மலா இருக்க ஒரு மனுஷன் ஒரு உணவை சாப்பிட்றான்னா அந்த உணவுல இருக்க பொருள் செரிமானம் ஆனதும் அது பிளட் சுகரா மாறி நம்ம ரத்தத்துல போய்கிட்டு இருக்கும். அப்போ இன்சுலின்ற ஒரு திரவம் நம்ம உடம்புல இருந்து சுரந்து அந்த பிளட் சுகர் கூட சேர்ந்து என்ன பண்ணுன்னா ரியாக்ட் ஆகி அந்த சத்து பொருள் அந்த பிளட்ல இருந்து நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் போயிடும். இதனால பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு எவ்வளவு எனர்ஜியா இருக்கு அப்படின்றது இதனாலதான் முடிவடையுது. ஆனா நம்ம ஃபெமைன்ல இருந்தோம்ல அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா மக்களுக்கு ஏற்கனவே இந்த பிரிட்டிஷால சாப்பாடு கிடைக்கலையா, அப்போ மக்களுக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு கிடைக்கும். அப்போ அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை அந்த பாடி என்ன பண்ணுன்னா இன்சுலினை சுரக்க வைக்காம இருக்கும். அப்படி சுரக்கலைன்னா என்ன ஆகும்னா இந்த பாடி ரத்தத்திலே இருக்கும் அந்த சுகர் கண்டெய்னர். ஸோ உடம்புக்கு எப்ப தேவையோ அப்ப அந்த எனர்ஜி போயிட்டு உடம்புக்கு சக்தி கொடுக்கறதுக்காக மாறிடுச்சு. இதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிட்ற எல்லா பொருளுமே இன்சுலின் கூட ரியாக்ட் ஆகி உடம்புல சக்தியா சேராம வயிற்று சுத்தி இந்த ஃபேட் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதனால எப்போ உடம்புக்கு எனர்ஜி தேவையோ அப்போ அதுல இருந்து எடுத்துக்கிற மாதிரி நம்ம உடம்பு அடாப்ட் ஆயிடுச்சு. சுதந்திரம் கிடைச்சி 70 வருஷம் ஆனாலுமே நம்ம உடம்பு இதுக்கான அடாப்டேஷன் மாறல. ஏன்னா இது பல ஃபெமைனை பார்த்ததுனால நம்ம ஜீனே அப்படி மாறிடுச்சு. இதனாலதான் பெரும்பாலான இந்தியர்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு ஒல்லியா இருந்தாலுமே இந்த வயிற்றை சுத்தி இருக்கிற இடம் அதிகமா பெருசா இருக்கும். ஆனா இப்ப நமக்கு அதே நிலைமை இல்லை. நம்மளால 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வேணுன்றப்ப ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கிறோம். ஆனா நம்ம பாடியோட ஜீன் என்ன பண்ணும்னா நம்ம சாப்பிட்ற பொருளை உடனே செரிக்க வைக்காம அது இந்த பாடி ஃபேட்டா வயிற்றை சுத்தி ரெடி பண்ணிடுதா. இதனால பாத்தீங்கன்னா அந்த இப்ப முன்னாடி இருந்தவங்களுக்கு அந்த ஃபேட்டை எடுத்து அவங்களுக்கு சக்தி கொடுத்துச்சு. இப்ப நமக்கு நார்மலாவே சக்தி கொடுக்க நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்ல. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேட் அந்த வயிற்றை சுத்தியே அதிகமாயிடுது. இதனாலதான் இந்தியால அதிகமா டயாபெட்டிஸ் உருவானதுக்கான மெயினான ரீசன். இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்றது என்ன, காலையில இட்லி, மதியம் சாப்பாடு, நைட்டு தோசை அப்படித்தானே சாப்பிட்றோம். இதனால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 70-80% நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் தான் சாப்பிட்றோம். இதுவே நமக்கு பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா புரோட்டீன்ன்றது நம்ம சாப்பாட்டுல ரொம்ப கம்மியாகுது. இது நீங்க கேட்கலாம், இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க 3 வேளையும் அப்படின்னு. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அவங்க எல்லாருமே பிசிக்கல் லேபர் அதிகமா பண்ணாங்க. விவசாயமோ இல்ல வேற எது பண்ணாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சது பிசிக்கல் லேபர் தான். ஆனா இப்ப மோஸ்டா நம்ம எல்லாரும் ஒர்க் பண்றது சர்வீஸ் செக்டாரு இல்ல அந்த மாதிரி வேலைன்றதுனால நமக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி. அப்போ அதுக்கு ஏத்த அளவுக்கு ஃபுட்டு, அதுக்கு ஏத்த ஃபுட் டயட்டை தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இந்தியால இருக்க நிறைய பேர் இந்த பிஎம்ஐ கால்குலேட்டரை பார்த்து ஏமாந்து போயிடுவாங்க. பிஎம்ஐ கால்குலேட்டர்னா என்னன்னா
நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க, எவ்வளவு ஹைட் இருக்கீங்க, இத ரெண்டுத்தையும் வச்சு கண்டுபிடிக்கிறது தான் BMI கால்குலேட்டர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆர்யா ஒரு 6 அடி இருப்பாரா, ஒரு 90 கிலோ இருப்பாரு. இவரை நீங்க அந்த BMI கால்குலேட்டர்ல போட்டு பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட் இல்ல ஒபிஸ்னு வரும். அதே சமயத்துல இந்த போட்டோல இருக்க பையனை போட்டு பாத்தீங்கன்னா இவர் ஹெல்த்தியா இருக்கான்னு வரும். இந்தியால என்ன சொல்றாங்கன்னா, நான் BMI இண்டெக்ஸ்ல காட்டுற 70% பேருக்கு டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ நம்ம ஜிம்முக்கு போய் ஒரு 2-3 மாசம் ட்ரெயின் பண்ணி இந்த ஃபேட்டை குறைச்சிட்டா இது சரியாயிடுமானா இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜீனே இதுக்கு அடாப்ட் ஆயிருக்குல்ல. இதனால இது நமக்கு கொஞ்ச நாள் இந்த உடம்பு குறைஞ்சிட்டு நீங்க கொஞ்ச நாள் போகாதுன்னா திருப்பியும் சாப்பிடும்போது இது பழைய ஜீனோட வேலை என்ன, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், பின்னாடி பசி எடுக்கிறோம், உணவு கிடைக்கலன்னா அப்ப சாப்பிட்றதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணி திருப்பியும் ஃபேட்டா தான் ஸ்டோர் பண்ணும். இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, இப்போ நம்ம இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யறோம்ல, ஜிம் போறதோ இல்ல வாக்கிங் போறதோ, இதை நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல டெய்லியும் கொண்டுகிட்டு வந்தா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும், டயபெட்டிஸ்ல இருந்தும் வெளிவர முடியும். தமிழ்நாட்டுல ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே சேஃபா இருந்துக்கணும்.